வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உளுந்து பருப்பு எதுவுமே ஊற வைக்காமல் 10 நிமிஷத்தில் ஒரு ஆரோக்கியமான வடை வீட்டிலையே ரெடி பண்ணுறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்ம பொட்டுக்கடலை கேரட்டெல்லாம் ஆட் பண்ணுறதுனால இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்னு சொல்லலாம். இந்த வடை செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். நல்லா வெளியிலலாம் கிறிஸ்பாக எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம மசால் வடையை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒரு பெரிய சைஸ் பட்டை, 5-6 பல்லு கார்லிக் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் வச்சு ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச கலவையை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. ஒரு கப் அளவுக்கு சின்னதாக நறுக்கின வெங்காயம் இதில் ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு கேரட் துருவல் ஆட் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி, சின்னதாக நறுக்கின கறிவேப்பிலை, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம இதில் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட்டும் சேர்த்து செய்யலாங்க. ஒரு நாளைக்கு கேரட் சேர்த்து ஒரு நாளைக்கு பீட்ரூட் சேர்த்து விதவிதமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. ஏன்னா நம்ம வெறும் பொட்டுக்கடலை மாவு போடும் பொழுது அது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க. இது தண்ணி நிறைய தேவைப்படாது. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா இதே போல் கலந்து விட்டுருங்க. நம்ம மசால் வடையோட பதத்துக்கு வரணுங்க. ஆனால் டேஸ்ட் இந்த வடை மசால் வடையை விட டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சீக்கிரத்தில் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது போல் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம கையால் வடை மாதிரி தட்டி வச்சுருங்க. இதே போல் எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா வடையுமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மை விட கொஞ்சம் தூக்கலாம், மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வடை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். எல்லா பக்கமும் அப்போ தான் சம உள்ள வெந்து வரும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் கூட இந்த வடை எண்ணெய் குடிக்கவே குடிக்காதுங்க. நல்ல கிறிஸ்பாக இருக்கும். பட்டை, சோம்பு, கார்லிக்கெல்லாம் சேர்க்கறதுனால நம்ம வடை எண்ணெயில் பொரியும் பொழுதே நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க. ஒரு முறை இந்த வடை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சாலே திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இந்த ஆரோக்கியமான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.